அந்த 1 மீட்டர் சந்தில வந்து பக்கத்து வீட்டார் வந்து சன்சைடு ஒரு பக்கம் செவரே கட்டிட்டாங்க சார். அந்த ஒரு பக்கம் செவரும் கட்டிங்க சார். தண்ணி போகாத மாதிரி சேறு வச்சு எல்லாம் நெல்ல முள்ளெல்லாம் போட்டு அடைச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள ஃபுல்லா டாய்லெட் தண்ணி குளிக்கிற எல்லா தண்ணியும் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் பூந்துருச்சுங்க சார். அதை கேட்க சொல்லி நடவடிக்கை கொடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிட்டாங்க. தீர்ப்பு வழங்கி 8 மாசம் ஆகுதுங்க சார். 8 மாசம் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லைங்க சார். ஏற்கனவே சென்னை கலெக்டரோட தான் உத்தரவு போட்டிருக்கிறாங்க சார். மெயினா கலெக்டர் ஃபர்ஸ்ட், அடுத்து தாசில்தார் கிட்ட சொன்னா தாசில்தார் கலெக்டர்கிட்ட போகிறாங்க, கலெக்டர் சொன்னா தாசில்தார் கிட்ட போகிறாங்க. யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க சார். டெபுட்டி தாசில்தாரும் 3 பேர் வந்து நிலத்தளந்தாங்க சார். நிலத்தளந்து அவங்க பக்கம் தான் சேருது. ஆனா எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லைங்க சார். 2 நாளுக்கு முன்னாடி கஞ்சா போதையெல்லாம் போட்டுட்டு வந்து எங்க பாட்டி எங்க அண்ணி நாங்க குழந்தைய வச்சிருக்கிறோம். 1 வயசு குழந்தை கூட இல்லைங்க சார், 8 மாசம் குழந்தை எல்லாம் போதை போட்டுட்டு கத்தி கட்டை எல்லாமே எடுத்துட்டு வந்து அடிக்க வராங்க சார். அதை வந்து தாரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா தாரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க என்ன அடிபட்டுட்டீங்களா, அடிபட்டு ரத்தம் வருதா, ரத்தம் வந்தா தான் உங்களை கேஸ் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதான் மீறி வந்து விசாரணை பண்ண போங்க, நீங்க அமைதியா போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. நீ வந்து ரத்தம் பட்டு காயப்பட்டுட்டு வந்தா தான் கேஸ் எடுப்பேன் அப்படின்னு தாரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க. ஏற்கனவே கலெக்டர் மேடத்திட்டு வந்தா தாசில்தாரை பார்த்து சொல்லி அனுப்புனாங்க. தாசில்தாரும் வந்து எதுவுமே கண்டுபிடிக்கல. இவங்களும் இந்த நடவடிக்கை எடுக்கல. 8 மாசம் ஆகுது. நாங்க என்ன சார் பண்றது? பிள்ளைங்க குட்டிங்களை வச்சுக்கிட்டு பாம்பு தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள மேந்துட்டு வருதுங்க சார். இருக்கிறது அந்த 3 அடி விட்டுட்டா நாங்க எப்படிங்க சார் அந்த வீட்டுக்கு நாங்க போவோம்? இதுக்கு தீர்ப்பு வாங்குறது மனு வாங்கிட்டு வந்தா டேப் எல்லாமே போலீஸ் பிடிங்கிட்டாங்க சார். இதுல எந்த இதுல சார் நியாயம்? டேப் மனு எல்லாமே பிடிங்கிட்டாங்க. அந்த மேடம் பிடிச்சி தள்ளுறாங்க சார். இந்த மேடம் எங்க தம்பியை பிடிச்சி தள்ளுறாங்க, எங்க அப்பாவை பிடிச்சி தள்ளுறாங்க மேடம். சட்டை தொடல. இதுக்கு என்ன நடவடிக்கை? தீர்ப்பு வாங்கி 8 மாசம் ஆகுது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட 8 மாசம் ஆகுது. இந்த கலெக்டர் மேடம் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. நாங்க அரசாங்கத்தை நம்பி தானே இருக்கிறோம். அரசாங்கமே செயல்படல. நாங்க எதுக்கு இருக்கணும்? பொதுமக்கள் எதுக்கு இருக்கணும்? அப்ப எதுக்கு கலெக்டர், எதுக்கு வந்து தாசில்தார், இதெல்லாம் எதுக்குமே தேவையில்லை. அப்பனா நீதி கிடைக்கதானே நாங்க போராடுறோம். நீதியே கிடைக்காதப்ப இவங்க எதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.